ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சப்பாத்தி காட்டி ரோல். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் போட்டு நாம் செய்ய போகிறோம் இந்த டிஷ்ஷை அதனால் பார்த்திங்க, இது யூஸ்வலாக இப்போ நம்ம டூர் போகும்போதோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டாங்கனாலோ அது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது நல்லா ரோல் பண்ணி சப்பாத்திக்குள்ளே இந்த விஷயம்லாம் போட்டு நல்லா ரோல் பண்ணி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்களுக்கு கூட அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா கூட இந்த மாதிரி அதிகமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இது பார்த்திங்கன்னா பன்னீர், டோஃபு, இது தக்காளி, இது மூணுமே கேப்சிகம், 3 கலரில் கேப்சிகம், வெங்காயம், ஸோ இதெல்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம டயட்டில் இருக்கிறதா இருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா கூட போதும், உள்ளுக்குள்ளே இந்த அளவுக்கு நமக்கு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி செய்ய போகிறது இந்த பன்னீர் காட்டி ரோல். இது தேவை பார்த்திங்கன்னா, முதல்ல வெளியில் சப்பாத்தி மாதிரிங்க, வெறும் சப்பாத்தி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு சாஃப்டாக சாதாரண சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிக்கலாங்க. இப்போது இது பன்னீர் பராட்டா அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ் சேனலில். பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதை மாதிரி லேயர் பரோட்டா அந்த மாதிரி கூட செஞ்சுட்டு இதெல்லாம் வதக்கி உள்ளே போட்டு ரோல் பண்ணுறது, அவ்வளோதாங்க. அதனால் தனியாக சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு நான் தனியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. நீங்கள் அது கூட பார்த்துக்கலாம். இல்லை சாதாரணமாக சப்பாத்தி பிணையிற மாதிரியே 1 டம்ளர் மைதா போட்டு 1 டம்ளர் கோதுமை மாவு போட்டு கூட அப்படியும் பிணைஞ்சிக்கலாம். இது நான் வெறும் கோதுமை மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. 2 டம்ளர் கோதுமை மாவு போட்டு உப்பு, தண்ணி, 1 டீஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் அதுதான் போட்டிருக்காங்க. கடலெண்ணெய் சூடானது, கொஞ்சம் சீரகம் வெடிச்ச உடனே இந்த வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சது, இந்த மாதிரி நல்லா ரொம்ப ஓவராக எல்லா காயுமே, இப்போ இதில் காட்டியிருக்க எல்லா காயுமே நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லைங்க. எல்லாம் கொஞ்சம் பாதி வெந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க இந்த ஒரு ரெசிபிக்கு. அதனால் வெங்காயமே கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கணுங்க வெங்காயமுமே. அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. எல்லா காய்கறியுமே பாதி வேக்காடு தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூனுங்க. டீ கொஞ்சம் ஹைலே வச்சு செய்கிறது தான் நல்லது. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாங்க. இந்த எல்லா காய்க்கும் சேர்ந்து இப்போவே உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டிருக்குங்க. எல்லாம் பாதி வேக்காடு தான், ரொம்பவும் வேக வேண்டாம். எல்லாமே லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூளுங்க, மிளகாப்பொடி அது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி, இல்லை அடி பிடிச்சிடும், அதனால் கொஞ்சம் தண்ணி. இது பன்னீர் டோஃபு பன்னீருங்க, சோயா பன்னீர். இது சாதா பன்னீரை விட சத்து. சோயா பாலில் செய்கிறது இந்த டோஃபு பன்னீர்.
இப்போ வந்து இந்த 3 கேப்சிகம் குடமிளகாயை நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் அது வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டூர் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு லஞ்சுக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கூட சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 4-5 மணி நேரம் கூட இந்த பன்னீர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸ்பாயில் ஆகாது, நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பன்னீரை போட்டுக்கலாங்க. இப்போ இதோட கூட இது டொமேட்டோ கெச்சப்புங்க. இது 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு அநேகமாக இது குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ரெசிபியாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டொமேட்டோ கெச்சப், இது வந்து ரெட் சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும் காய்கறி எல்லாமே. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இது வந்து கசூரி மேத்திங்க. நார்த் இந்தியன் டிஷ்னால இது வந்து போட்டால் தான் அது ஒரு முழுமை அடையும் இந்த டிஷ்ஷு. ரொம்ப பரட்டி இந்த பன்னீரை வந்து நம்ம உடைச்சிட வேண்டாம், போதுங்க. இதாச்சுங்க. இனி இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு திரட்டிக்கலாங்க. திரட்டிட்டு அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி திரட்டிக்கலாங்க. கொஞ்சம் லேயர்ஸோடு நம்ம வந்து திரட்டினோம்னா பரோட்டா மாடலில் அது கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் 2-3 வெரைட்டியில் நான் சொல்லியிருக்காங்க. அது ஈஸி வீட் பரோட்டா லேயர்ஸோடு இருக்கிற அந்த வீட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து செய்ய முடியுங்க. நல்லா 2-3 வெரைட்டி நான் காட்டியிருக்கேங்க. இப்போ வந்து இது வந்து இப்படியே நம்ம திரட்டிக்கலாம். ஆனால் என்னென்னா தின்னாக தட்டணுங்க, ரொம்ப மெலீஸாக வந்து அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது உடஞ்சிடும் அந்த சப்பாத்தி. தீயாமையும் பார்க்கணுங்க, சின்ன தீயில வேக வச்சுக்கணும். லேஸ் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? ரொம்ப லேசாக திரட்டணும். அதான் ஈவனாக ஒரே மாதிரி லேஸாக இருக்கணுங்க. லைட்டாக ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பரோட்டா பார்த்துக்கலாம். சாதா சப்பாத்தியாகவும் செஞ்சு மெலீஸ் சப்பாத்தியாக செஞ்சு போட்டுக்கலாம். இல்லை சில டைமில் நம்மளுக்கு வந்து இந்த கடைகளில் கூட இந்த சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரிலாம் கிடைக்குது இல்லைங்களா, டார்டிலாஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து எடுத்து அந்த மாதிரி சட்டுன்னு எடுத்து இன்ஸ்டண்ட்டான கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம்.
போட்டுக்கலாங்க. ஆமாங்க, பண்ணி இப்படி ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி இது இன்னொரு வெரைட்டியில் பண்ணுறீங்க. சப்பாத்தி அதிகமாக தீயாமல் கொஞ்சம் சின்ன தீயில் வச்சு நம்ம வந்து சுட்டு எடுக்கணுங்க. லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் 2 சைடும் போட்டுக்கலாங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இது இப்போ டயட்லலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயே ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டால் நல்லது. லேசாக தேய்ச்சிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இல்லாமல் சப்பாத்தி இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து உள்ளே வச்சு பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு அந்த லேயர்ஸ் நல்லா தெரியுங்க. ஆச்சுங்க. இப்போ வந்து எடுத்து இந்த சப்பாத்தி அது கல்லில் போட்டுடுறேங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியதாங்க. வேற ஒன்றும் இல்லை. அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். இதுதாங்க பன்னீர் காட்டி ரோல். இப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம வந்து இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நாம் வந்து இந்த டூத் பிக்கை வச்சு கூட இங்கே சென்டரில் ஒரு இது கொடுத்துக்கலாம். இப்படி வந்து பண்ணோம்னா அந்த ரோல் அப்படியே நிற்கும். இப்படி தான் இருக்குங்க ரோல். ஸோ வந்து நாம் வந்து இந்த மாதிரி ரோல் செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது டிஃபன் பாக்ஸில் அழகாக அப்படியே நல்லா வரிசையாக அடுக்கி எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.